ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மீடியா டாக்ஸ். நான் உங்கள் மௌனிகா. ஸோ நம்ம விஜய் டிவியில் மகாநதிக்கு அப்புறம் நான் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக பார்க்குற ஒரு சீரியல் வந்து ஐயனார் துணை. ஸோ அதில் மொத்தமாக சோழியை முடிச்சு விட்டாங்க. ஸோ நேற்றுக்கு ப்ரோமோ பார்த்துட்டு எனக்கு செம்ம ஷாக் ஆகிடுச்சு. ஸோ கண்டிப்பாக சேரனுக்கு பேர் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கார்த்திகா தான் அப்படின்னு சொல்லி நம்ம எல்லாருமே வந்து நினச்சிட்டு இருந்தோம். ஸோ சடனாக நேற்றுக்கு ப்ரோமோவில் கார்த்திகாவுக்கு அவங்க வீட்டில் பார்த்த மாப்பிள்ளையோட மேரேஜ் ஆகி வீட்டுக்கு வராரு. ஸோ அதை பார்த்துட்டு சேரன் ரொம்பவே ஃபீல் பண்ணிகிட்ருக்காரு. என்னடா நடக்குது இங்கே? ஸோ எப்படியும் வந்து இப்போ தாலி கட்ட மாட்டார். நேற்றுக்கு எபிசோட தெரிஞ்சிருச்சு, இன்றைக்கி தாலி கட்ட மாட்டார். ஏன்னா அவங்க அத்தையும் மாமாவும் காலையில் விழுந்துருக்கும் போது சேரன் கண்டிப்பாக வந்து தாலி கட்ட மாட்டார் நமக்கு தெரிஞ்சிருச்சு. பட் இன்னொரு டைமில் தாலி கட்டுவார். ஸோ 2 பேருக்கு மேரேஜ் நடக்கும்னு எதிர்பார்த்தா சேரனுக்கு பேரே கார்த்திகா இல்லைன்னு மாற்றிட்டாங்க. அடப்பாவீங்களா, எப்படா இப்பெல்லாம் பண்ணுறீங்க? ஸோ நாங்கள் எல்லோரும் இது கனவுல இருந்தால் இப்படி. ஆனால் 2 பேரோட பேருமே நல்லாயிருக்கும். கார்த்திகோட ஆக்டிங் ரொம்ப நல்லாயிருக்கும். உண்மையிலே சேரனோட ஆக்டிங் சொல்ல வார்த்தையே இல்லை. ஸோ ரொம்ப ரொம்ப சூப்பராக வந்து ஆக்ட் பண்ணிகிட்டு இருக்காரு. எனக்கு முன்னாடி இருக்காங்களே, அதாவது சேரனை பார்க்கும்போது மாதமுட்டி ரெங்கராஜ் இருக்காங்களே, லைட்டாக அவங்களோட ஒரு சாயல் 2 பேரும் ஒரே மாதிரி இருக்க மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. எனக்கு மட்டும் தான் அந்த மாதிரி ஃபீல் ஆகுது, உங்கள் யாருக்காவது அந்த மாதிரி ஃபீல் ஆகுதுன்னு சொல்லி கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். எனக்கு தோணுச்சு அதுங்க ஷேர் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு மொத்தமாக சொல்லி முடிச்சு போட்டாங்க. அப்படி தான் எனக்கு ஃபீல் ஆச்சு இதுக்கு அந்த ப்ரொமோவை பார்க்கும்போது. ஸோ பாவங்க நம்ம கார்த்திகா. ஸோ அவ்வளோ தூரம் வந்து இருக்கும்போது வந்து வீட்டுக்கு அமுச்சு விட்டார் போல். அதுக்கப்புறம் அங்கே மேரேஜும் நடந்து முடிஞ்சிடுச்சு. ஸோ அப்போ சேரனுக்கு பேர் யார் அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறியாக இருக்குது. வெயிட் பண்ணி பார்ப்போம் அப்கமிங்கில் வேறு ஏதாவது ஹீரோயின் வராங்களா அப்படின்னு சொல்லிட்டு. இன்னொரு விஷயம், ஸோ ரீசெண்டாக தான் இந்த ஒரு எடிட்டுமே பார்த்தேன். கார்த்திகை கேரக்டர் பண்ணாங்களே ரேஷ்மாவுக்கு எப்போயுமே சேரன் தான் வேணும், அந்த மாதிரி தான் வந்து பேருமே வந்து கொண்டு வந்துட்டு இருந்தாங்க. ஸோ இவங்க வந்து இன்னொரு சீரியல் பண்ணிட்டு இருக்காங்களே சக்திவேல் சீரியல், அதுலேயுமே அவங்களோட பேர் வந்து சேரன், அவங்களோட பேரோட பேர் வந்து சேரன் தான். இங்கேயுமே வந்து சேரன் அப்படிங்கிறப்போ ஸோ ரேஷ்மாக்கு எப்பயுமே பேர் வந்து சேரனாக இருக்க மாதிரி தான் ஒரு ஃபீல் வந்து காமிச்சிருந்தாங்க. ஒரு போஸ்ட் வந்து நான் ரீசெண்டாக பார்த்துருந்தேன். பட் இப்போ அது இல்லாமல் போயிடுச்சு. எந்த நேரத்தில் இவங்க போஸ்ட் போட்டாங்களோ தெரியல. அந்த போஸ்ட் பார்த்து அடுத்த 2 நாள்லேயே வந்து இந்த மாதிரி மேரேஜுமே மாற்றி நடந்து முடிஞ்சிடுச்சு. வேறு ஒரு பொண்ணை தேடுவாங்க. அதில் நம்ம எந்த பொண்ணு வந்து செட் ஆக போது வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். பட் ஆனால் மொத்தமாக சொல்லி முடிச்சு விட்டீங்க போங்க. யாருமே இப்படி ஒரு ட்விஸ்ட் எதிர்பார்க்கல. வேறு லெவல் ட்விஸ்ட் வந்து கொண்டு வந்திருக்காங்க. பாப்பா என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இதெல்லாம் வந்து இதை பார்த்து ரொம்ப ஷாக் ஆனீங்கன்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள்.